அன்பர்களே, இன்று கார்த்திகை. நெரூர் அக்னீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். கரூர் திருமுக்கூடலூர் சாலையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நெரூர். அங்கே பேருந்து நிறுத்தம் அருகிலே இந்த கோவில் உள்ளது. இந்த கோவிலில் காட்சி தரும் முருகப்பெருமானை வழிபட்டால் ஊழ்வினை பயன்கள் அகன்றிடும், செய்வினை கோளாறுகள் அகன்றிடும். சூரனை அழித்த முருகப்பெருமானை பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது. தன் தோஷம் தீர முதலில் திருமுருகன் பூண்டியில் தனது வேளால் தீர்த்தம் உண்டாக்கி சிவனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அதன் பின் நாரதரின் அறிவுரைப்படி கொடுமுடியில் மகுடேஸ்வரரையும் வழிபட்டார். அதன் பின்னர் மகனூர் என்னும் மோகனூரில் காவிரி நீர் கொண்டு வந்து பிரம்மாவின் துணை கொண்டு சிவாகம முறைப்படி முருகன் யாகம் செய்தார். அதனால் மனம் குளிர்ந்த ஈசன் முருகனின் தோஷத்தை அகற்றினார். நெருப்பிலிருந்து வந்த ஈசன் முருகனின் தோஷத்தை நோக்கி வந்தவர் ஆகையினால் அக்னீஸ்வரர் என்றும் ஊர் நெருப்பூர் என்னும் பெயரையும் பெற்றது. நெருப்பூர் என்பது மருவி நெரூர் என்றானது. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய தலம் இது. இவ்வூரில் தான் சதாசிவ பிரம்மேந்திரர் அதிஷ்டானம் அமைந்துள்ளது. இவர் இங்குள்ள அக்னீஸ்வரரை வணங்கி அனுமதி பெற்ற பின்னரே இங்கு ஜீவ சமாதி கொண்டார். இந்த அக்னீஸ்வரர் ஆலயத்தை விஜயாலய சோழனின் பேரன் முதலாம் பராந்தக சோழன் கற்றளியாக அமைத்தார். ஊரின் உட்புறம் ஆலயம் உள்ளது. 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். சிதிலமடைந்த ஆலயத்தை மீண்டும் புனரமைத்துள்ளனர். கிழக்கு நோக்கி ஆலயம். அக்னீஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இது சுயம்பு மூர்த்தம். லிங்க திருமேனி பழமையும் விசித்திரமும் நிறைந்தது. சுவாமி கருவறைக்கு இடப்புறம் தனிச்சன்னதியில் 6 முகங்களும் 12 கைகளும் கொண்டு தாரகாசுர சம்ஹார மூர்த்தியாக சண்முக பெருமான் திருக்காட்சி தருகிறார். இவர் நம் மனதை குளிர வைக்கிறார். ஈசனுக்கும் தேவி உமைக்கும் நடுவில் அமைந்துள்ளார் சண்முகர். எனவே இது சோமாஸ்கந்த மூர்த்தி தலம். இங்கு முருகப்பெருமான் சிவ வழிபாடு செய்ய போது முருகனுக்கு திருமணம் ஆகாததால் வள்ளி தெய்வ யானை என்று தனியே உள்ளார் முருகப்பெருமான். இவரை வழிபட்டால் செய்வினை கோளாறுகளும் துஷ்ட சக்திகளால் ஏற்பட்ட தோஷங்களும் ஊழ்வினை பயனும் அகன்றிடும். கந்தனின் இடப்புறம் அன்னை ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி இரு கரங்களோடு புன்முறுவல் பூத்து கருணை புரிகிறார். தேவகோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, ஆதிசாஸ்தா, காலபைரவர் சன்னதிகள் நம்மை கவர்வன. தலமரம், பில்வம், தீர்த்தம், காவிரி. ஆடி மாதத்தில் இங்கு நடைபெறும் நாதசுர விழா மிக சிறப்பாகும். ஆறுமுகனின் கருவறை வாயிலில் அகத்தியர், சித்தர் ஒருவர் சன்னதி கொண்டுள்ளனர். முருகனை சுற்றி கோஷ்டத்தில் 18 சித்தர்களும் உள்ளனர். நவகிரகம், கணபதி, நால்வர், சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி சன்னதிகளும் உள்ளன. தற்போது விநாயகர் சதுர்த்தி, அன்னாபிஷேகம், திருவாதிரை, மாசிமகம், பிரதோஷம், ஷஷ்டி, சங்கடகர சதுர்த்தி, மகாசிவராத்திரி போன்ற விழாக்கள் நடைபெறுகின்றன. இக்கோவில் திருப்பணிக்கு உதவுவது நமது கடமை. முன்வினை பாவம் நீக்கும் நெரூர் ஸ்ரீ அக்னீஸ்வரரையும் சண்முகரையும் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாயா. வெற்றிவேல், வீரவேல்.